ரங்க திசாநாயக்க என்னை அச்சுறுத்தி கேட்டார், நான் சொன்னேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் இது எப்படியோ இப்பொழுது கபில சந்திரசேன உயிருடன் இல்லை. இவர் சாட்சியாளர் அல்ல, இந்த வழக்கின் சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் இவர் தான். காரணம், இவருக்கு பணம் கொடுத்ததாக, இவ்வளவு பில்லியன் தொகையான பணம் கொடுத்ததாக ஏபஸ் நிறுவனமே பிரித்தானியாவில் ஒப்புக்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இப்படியான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பது குறித்து ஏபஸ் நிறுவனமே உத்தியோகபூர்வமாக தெரிவித்து விட்டது. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கூட 2020ஆம் ஆண்டு கொழும்பிற்கு நீதிமன்றத்திலே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள் 2020. பின்னர் கொஞ்ச நாட்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டு மீண்டும் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். அது வேறு கதை. ஆனால் அவர்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக கோட்டாபே ராஜபக்ஷ வந்திருந்தார். அண்ணனுக்காக தம்பி இன்றைய தினம் வருகை தந்திருந்தார். அன்னைக்கு அவருக்கு தெரியுமோ தெரியாது, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 2020இல் கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள். கோட்டாபே ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்ய, சர்வதேச ரீதியாக பேசப்படுகின்ற ஒரு வழக்கு விசாரணை இலங்கையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் சிஇஓவாக இருந்தவர். அந்த நியமனம் இவர்களால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. பல டீலிங்ஸ் நடந்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் கொடுத்தது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பது நன்றாகவே தெரியும். இருந்தும் இதை நாங்கள் இப்பொழுது கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால் அது பிரச்சனையாக விடும், எங்களுடைய ஆட்சிக்கு எதிராகவே இது திசை திரும்பி விடும். ஆகவே நாங்கள் ஆக்ஷன் எடுப்பதை போல் எடுப்போம் என்று சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. அப்போது கைதும் செய்கின்றார்கள் கபில சந்திரசேனவையும் அவருடைய மனைவி இருவரையும். பின்னர் பிணையில் விடுதலை செய்கின்றார்கள். ஆகவே இன்று இந்த சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக கோட்டாபே ராஜபக்சவும் வருகை தந்திருந்தார்.